ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னா மலாய் ஸ்டைலில் ரெட் சில்லி சிக்கன் நம்ம பார்க்க போகிறோம். இதனால் ரெட் சில்லி சிக்கனுங்கிறீங்களா, இது சம்பல் மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். வெள்ளை சோறுக்கு பிரெட்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெட் சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோழியை கொஞ்சம் நான் மீடியம் சைஸாக வெட்டியிருக்கிறேன். இப்போ அதில் என்ன பண்ணிக்கிறேங்க, இப்போ மஞ்சள் பொடி போட்டுக்கிறேங்க, லேசாக இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேங்க. நான் இஞ்சி பூண்டு போடலை, லேசாக இஞ்சி பூண்டு போட்டுருங்க. அதே மாதிரி உப்பு கொஞ்சமாக லேசாக பட்டும் படாமல் போட்டுக்கிறேங்க. போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். முதல்ல இப்போ நம்ம எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருவோம். இந்த எண்ணெயில் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 3/4 வேக்காடு இந்த கோழியை நல்லா என்ன பண்ணுங்கள் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. எதுக்காகனா 3/4 வேக்காடு நீங்கள் இதில் பொரிச்சு எடுக்க போகும்போது அரை வேக்காடு 1/4 வேக்காடு என்ன பண்ணணும்னா அந்த ரெட் சில்லியோடைய சம்பலில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு முழு வேக்காடு மாறிடும். ரெட் சில்லி சம்பல் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 6 சிகப்பு மிளகா, ஒரு 2 மிளகா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது இல்லாதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், பச்சை மிளகா கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அது போட்டு என்ன பண்ணுங்கள், பிளெண்டரில் அதாவது மிக்சியில் போட்டு கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி இதாக அரைச்சிருங்க. அரையாமலும் இருக்கணும். அந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், அரைச்சி வச்சுருங்க. அடுத்ததாக நல்லா அந்த இதை லேசாக இதை அரைச்சதுக்கப்புறம் ஒரு சட்டியில் என்ன பண்ணுங்கள், அந்த கோழி பொரிச்ச ஆயிலையே எடுத்து ஊற்றி அந்த சம்பல் அந்த அரைச்ச இதை இருக்குல்ல அதை போட்டு லேசாக என்ன பண்ணுங்கள் வதக்கிக்கிறங்க. இதில் வதக்க போகும்போது உப்பு, லேசாக சீனி சேர்த்துக்கிறங்க. இது ரெண்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ருசியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுங்கள், நல்லா அப்படியே எண்ணெய் சூடாக அந்த இது சூடாக லேசாக போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறங்க. அதான் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் லேசாக என்ன பண்ணுங்கள், உப்பு போட்டுக்கிறங்க. உப்பு அதுக்கப்புறம் ஒரு 2 கரண்டி 2.5 கரண்டி சீனி போட்டுக்கிறங்க. அப்புறம் நல்லா கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா இதாகிடுச்சு. இப்போ கோழியை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா என்ன பண்ணுங்கள் பிரட்டி எடுத்துருங்க. அதுக்கடையில் ஒரு வெங்காயம் என்ன பண்ணுங்கள் ஸ்லைஸாக நல்லா ரொம்ப சிறுசாக நார்மலாக எப்போவும் வெட்டி வைப்போம்ல அந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறேங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ இதில் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் என்ன பண்ணிக்கிறேங்க அப்படின்னா கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேங்க. வெட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த இறக்க போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னால் அந்த வெங்காயத்தை என்ன பண்ணுங்கள் போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டி எடுத்துக்கிறேங்க. பிரட்டி எடுத்துகிட்டு அதோட ஒரு பாதி லெமன் என்ன பண்ணுங்கள் லேசாக புழிஞ்சிக்கிறேங்க. இந்த லெமன் எதுக்கு அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்துச்சுன்னா இன்னும் ருசியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வெங்காயத்தை என்ன பண்ணிக்கிறேங்க வெட்டி வச்சுக்கிறேங்க. இது கொஞ்சம் நல்லா வெட்டி வச்சுக்கிட்டா கூட கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அந்த சம்பலுக்கு அதுக்கு அந்த இது அரை வேக்காடாக வெங்காயம் இருக்க போகும்போது சோத்தில் பிரட்டி சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு அழகான ரெட் சில்லி சிக்கன் சாப்பிட்டு பாருங்கள். காரசாரமான ஒரு ரெட் சில்லி சிக்கனு. இப்போ ரெட் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேயில் எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்து என்ன பண்ணிக்கிறேங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ரேயில் எடுத்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஒரு மங்கில் ஒரு குண்டால பீங்க அதில் எடுத்துக்கிறேங்க. இப்போ சூப்பராக வாசமாக சும்மா அப்படித்தாங்க இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ரெட் சில்லி சிக்கன் எடுத்து பாருங்கள். நீங்கள் பெருசாக ஒன்றும் கறியே தேவையில்லை, நமக்கு குழம்புலாம் தேவையில்லை. இந்த ரெட் சில்லி சிக்கனை பிரட்டி சாப்பிட்டாலே சாப்பாடு வெறும் சோறு கொஞ்சமாக சாப்பிட்றவங்க எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவாங்க, இந்த சம்பலுக்கு அதுக்கும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு ரெட் சில்லி சிக்கன் செம்மையாக ரெடியாக இருக்குது. வெள்ளை சோறுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி தான் இருக்கேன், அருமையாக இருக்குது. ஓகேவா, பை பாய். இந்த மாதிரி விதவிதமான மலேசியன் டிஷ்ஷை நீங்கள் சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய்.